ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து வடை கூட நான் செஞ்சு சாப்பிட்டுருந்தேன் பாருங்கள். ஸோ இப்போ அதில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வந்து நமக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா அது பொங்கி வந்திருக்குது. எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நல்லா கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு திக்காக தான் இருக்குது. நான் நேற்று பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய சேர்க்காம தான் நான் வந்து இந்த பக்கெட்டில் நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் முக்கால்வாசி வந்திருந்தது மாவு. அதனால் அதில் இருக்க ஒரு கால்வாசி மாவை வந்து எடுத்து நான் இன்னொரு கிண்ணத்துலேயும் நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பொங்கி வந்திருக்குது. ஸோ நல்லா கலக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹார்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் பொங்கியும் இருக்குது. இந்த கிண்ணத்தில் வந்து இருந்தது இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் இட்லி வச்சுட்டேன். அது பத்தலை. மறுபடியும் நான் இந்த பக்கெட்டில் இருக்க குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நான் இட்லி வந்து வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு 24 இட்லி நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நேற்று வந்து ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம கழுவி இருக்கும்ல, ஸோ நம்ம கழுவி நான் அதை வந்து நான் இதில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த தண்ணி வந்து நான் கீழே எதுவும் எடுத்து ஊற்றிடாமல் நான் வந்து இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவுக்கு வந்து கரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. ஸோ தோசையும் சுட்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் வச்சுட்டேன் குக்கரில். இதில் பார்த்திங்கன்னா 6 தட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 24 இட்லி வந்து கிடைக்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோசை சட்டியை நான் வந்து ஹீட் பண்ணிட்டேன். ஸோ தோசை வந்து வறுத்துக்கலாம். ஸோ தோசை வந்து பார்த்தீங்கன்னா நான் சுட்டுட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இட்லி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே தோசை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பசிக்கு வந்து நேற்று செஞ்ச தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் விர்ச்சுவலாக சாப்பிடுங்க. ஸோ அடுத்த தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா கல் தோசை மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து ஒரு 10-20 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எப்பயும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி தான் வந்திருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நல்லா கொஞ்சம் பூ மாதிரி வந்தது. மேபி கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கலாம்னு தோணுது. இல்லைனா இந்த வாட்டி ப்ரொப்போர்ஷன் வந்து 7 அலாக்கு அரிசி 1 அலாக்கு உளுந்து போட்டோம். அதுலேயுமே உளுந்தில் ஒரு சிலது போண்டா சுட்டு சாப்பிட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து ஹார்டாக வந்திருக்குது. பட் பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இட்லிக்கு தக்காளி சட்னி தொட்டு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் விர்ச்சுவலாக சாப்பிடுங்க.